இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ மகாவுக்கு சூப்பரான ஒரு பேர் கிடச்சாச்சு. அதாவது முதல்ல சூர்யா தான் பாராட்டிகிட்டு இருப்பார். இப்போ வந்த கிளைண்ட்ஸே பாராட்டி நாங்கள் எதிர்பார்த்தது இதுதான், நாங்கள் கேட்டது என்ன அப்படின்னா லைட் வெயிட்டாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோம். நகை கம்மியாக 1 கிராம் 2 கிராம் வித்தின் 4 கிராமுக்குள்ளார மக்கள் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் உங்களுடைய மனநிலையே அப்படி இல்லை, இந்த மிடில் கிளாஸ் மக்களை புரிஞ்சிக்க முடியாதனால அதை கொடுக்க முடியல அப்படிங்கிறது அவங்க ஒரு சொன்ன விதத்தில் இருந்துச்சு. அதை இப்போ மகா சூப்பராக செஞ்சு கொடுத்து இப்போ கௌதம் பேசின திமிர் பேச்சுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஆப்பு நடந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விற்கிறதுக்கு தசரதன் முடிவே பண்ணிட்டாரு. ஆள்லாம் கூப்பிட்டு வச்சு எப்படியாச்சும் நமக்கு உடனடியாக ஒரு அட்வான்ஸாக 2 லட்சம் கிடைச்சா கூட 1 லட்சத்தை கொடுத்துடலாம், வாடகை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. வேற 20 லட்சம் அடிமாட்டு விலைக்கு வேற விலையை வீட்டை கேட்டுட்டு இருக்காங்க வேற. இப்போ இந்த சமயத்தை தான் விஜய் மகா கிட்ட என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறாரு. சொல்லிட்டு உடனே மகா என்ன பண்ணுறது, மகாட்ட கையில் பணம் வேணும்னா விஜய் நான் கொடுக்குறேங்கிறது. ஆனால் அது தேவையில்லாத பிரச்சனை வரும் இந்த வீட்டில், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போனாலும் அவங்க இடிஞ்சு போன மாதிரி தான் போகிறாங்க. இவங்க இப்போ போகிற விதத்தை யோசிச்சு பார்த்துட்டு என்ன அப்படின்னு மட்டும் விஜயை கூப்பிட்டு இப்போ சூர்யா கேட்டார்னு வச்சுங்க, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு, எதுக்காக ஒரு மாதிரி யோசிச்சுட்டு போகிறா மகா, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை அவங்க வீட்டில் ஒரு பண பிரச்சனை இருக்கா, அந்த வீடே போதான் அப்படின்னா லைட்டாக மனசாட்சியோடு இவர் யோசிச்சார் அப்படின்னா விஜய் என்ன சூர்யா என்ன பண்ணலாம் அப்படின்னா நேராக கிளம்பி அந்த வீட்டுக்கே போயிட்டு 1 லட்ச ரூபா பிடிங்க அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாவை கூப்பிட்டு நீ இந்த டிசைன் பண்ணி கொடுத்து, டிசைனால எங்களுக்கு நிறைய பெரிய அமௌண்ட்டே வரப்போகுது, அதனால உனக்கு இந்த அமௌண்ட்டை தரோம், இதனால் வரப்போகிறத ஒரு உனக்கு ஒரு அமௌண்ட் தரோம்னு சொல்லிட்டு ஒரு என்ன சும்மா அவங்க உழைப்புக்கு காசு கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு லம்பாக ஒரு 5-6 லட்சத்தை கொடுத்தாரு அப்படின்னா இவங்களால உடனடியாக அந்த வட்டியும் கொடுக்க முடியும், ப்ளஸ் இந்த அசல் அடைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை இவங்க என்ன சந்தோஷமாக போய் இவங்க சம்பாதிச்ச காசு அப்படின்னு பெருமையோட கொண்டு போய் கொடுக்கலாம். 2ல் எதை பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூர்யா என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு